மருந்து மாத்திரைகள் நீங்களே எடுத்துக்கிறது, இந்த மாதிரியாகலாம் தேவையில்லாத விஷயங்களை நீங்களே போய் செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது. நோய் தொந்தரவை கொடுக்கும், இல்ல தேவையில்லாத வருமான இழப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய பங்குகள் வரவே வராது. நீங்க என்ன ஒரு போராட்டம் செய்தாலும், என்ன ஒரு முயற்சிகள் செய்தாலும், உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல உங்களுடைய தாத்தா பாட்டியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முனைப்பாக இருக்க மாட்டாங்க. உங்களை எப்போதுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம். அதை இந்த இடத்துல போய் நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா, இதனால நிறைய ஒரு வேற்றுமைகள், பிரிவுகள், உறவுகள் மீது ஒரு வெறுப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல போய் பூர்வீக சொத்து